ஸோ எக்ஸசைஸ் 4.2ல படிக்க வேண்டிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் என்ன அப்படிங்கிற ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த ரெண்டுமே என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க காஸ் இருக்க சொல்ல இங்க நமக்கு இன்புட் யாரா இருப்பாங்கன்னா 0 to பையா நமக்கு இருப்பாங்க. ஸோ அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் ரேஞ்ச் வந்து -1 to +1 இருப்பாங்க. அதே போல காஸ் இன்வர்ஸா இருக்க சொல்ல இந்த ரெண்டு இடமும் அப்படி ஷிஃப்ட் ஆயிரும். ரேஞ்ச் வந்து காஸ் இன்வர்ஸுக்கு நமக்கு டொமைன் ஆகும். அண்ட் இங்க பிரின்சிபல் டொமைனுங்கிறது காஸ் இன்வர்ஸுக்கு நமக்கு ரேஞ்சாகவும் நமக்கு சேஞ்ச் ஆயிருவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரின்சிபல் டொமைன் ரேஞ்ச் ஃபார் காஸ் என்ன, பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் இந்த காஸ் இன்வர்ஸுக்கு என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி இல்லையா? இது ஃபர்ஸ்ட் நோட்ஸ். ஸோ செகண்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, பை. சரியா? 0, பையா நம்ம வந்து இந்த வேல்யூ போடணும். அண்ட் நமக்கு இந்த வேல்யூக்குள்ள இல்ல அப்படின்னா பை மைனஸ் அப்படிங்கிறது இங்க பொருந்தாது. சரியா இல்லையா? இது காஸ் வேற, ஸோ அந்த சைன் இன்வர்ஸ் வேற. சரியா? அது ரெண்டுக்கும் ஃபார்முலா பார்த்துக்கோ. அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்னன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எக்ஸ். நல்ல கவனம், காஸ் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ காஸ் இன்வர்ஸ் டொமைன் வந்து -1 to +1. அப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1. சரியா? இது நமக்கு செகண்ட் நோட்ஸ். சரியா இல்லையா? இது செகண்ட் நோட்ஸ். அடுத்து மூணாவது ஃபார்முலா உனக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கா தெரிஞ்ச ஃபார்முலா தான், கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ மூணாவது ஃபார்முலா என்னன்னா ஒரு காசுக்கு முன்னால மைனஸ் இருக்கு வச்சுன்னா அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவ் பண்ண சார் நேரம் உள்ள கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? சைனுக்கு வெளியே இருந்தா உள்ள போலாம், உள்ள இருந்து வெளியே வரலாம். சரியா? ஆனா காசுக்கு உள்ள இருந்துச்சுன்னா வெளியே உள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த காசு வந்து இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிகாட்டுன்னு காசு -10 வச்சுக்கோமே. ஸோ இப்போ என்ன பண்ணும், அந்த காசு வந்து மைனஸ் உள்ள வாங்கிடும். சரியா இல்லையா? அப்ப இதோட ஆன்சர் இப்ப நம்ம நல்லாவே தெரியும், காஸ் தீட்டா. ஆனா இங்க வந்து காசுக்கு முன்னால மைனஸ் கொடுத்துருக்கான். சரி, இதை நீங்க ஆங்கிள்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லக்கூடாது, ஆங்கிள்குள்ள கொண்டு போக கூடாது. சரியா இல்லையா? அப்ப இந்த மைனஸை ரிமூவ் பண்ணதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியுமாப்பா? காஸ் பை மைனஸ் தீட்டா. இதான் ஃபார்முலா. சரியா? ஆல் எஸ்டிசி கான்செப்ட் இருக்கா இல்லையா? சோ அந்த கான்செப்ட் 180ல இருந்து இந்த தீட்டாவுக்கு வச்சா உனக்கு மைனஸ் காஸ்ட்னு வந்துடும். சரியா இல்லையா? சோ அதனால இது நமக்கு மூணாவது ஃபார்முலா என்ன பண்ண போறோம், இங்க தேவைப்படும். சரியா? சோ அடுத்து டொமைன் நமக்கு தேவைப்படும், பாத்துக்கோ. நாலாவது ஃபார்முலா டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் க்ளோசிங் இன்டர்வல் -1 to +1. இது எப்படி வேற எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1. ஸோ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சதோட நமக்கு எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியா என்ன பண்ணலாம், முடிச்சு போயிடலாம். ஸோ இப்போ இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா ஃபார் 4.2 எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆல் வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் உடைய ஆன்சர் -6π to +6π அண்ட் காஸ் எக்ஸ் உடைய ஆன்சர் 0வா இருக்கணும். அப்ப இந்த வேல்யூல எக்ஸுக்கு பதிலா என்னென்ன வேல்யூலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் -5/2 +5/, காஸ் எக்ஸ் உடைய ஆன்சர். இந்த கொஸ்டின் நமக்கு வந்து பழைய புக்ல 1 இருந்துச்சு, இப்ப புது புக்ல மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்றேன், இங்க -1 மாத்திக்கிறேன். சரியா? ஸ்காலர்ஸ் -1 இருந்தா எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? ஆரம்பிக்குமா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறோமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா cos x is equal to 0 பா. அப்ப cos x is equal to 0னா நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் படிச்ச ஞாபகம் இருக்குதா? ஜெனரல் சொல்யூஷன் cos x is equal to 0வா இருந்தா x is equal to 2n + 1 into π/2. so n belongs to integer. இது வந்து ஜெனரல் சொல்யூஷன் ஃபார் த cos x. சரியா? இது நம்ம 11th படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாவை. அதே ஆன்சர் தான் இங்க வரப்போகுது, ஆன்சர் சேஞ்ச் ஆக போது கிடையாது. அப்ப cos x = 0னா x உடைய ஆன்சர் என்ன வர போறாங்கன்னா 2n + 1 into π/2. ஆனா n belongs to integer போடுறதுக்கு பதிலா x க்கு பதிலா n க்கு பதிலா வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த -6π ல இருந்து +6π வரைக்கும் வரணும். சரியா? அப்ப n க்கு பதிலா என்னதான் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0ன்னு போட்டு பாரு. 0ன்னு போட்டா வாட் இஸ் ஆன்சர்? π/2. சோ π/2 இங்க வரும்.
அடுத்து 1 நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 1 போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் 3π/2 இங்க வரும். அடுத்து நீங்க 2 போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 5π/2 இங்க வரும். சரியா? அடுத்து நீங்க 3 போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் 7π/2 வருமா? 7π/2 என்ன வரும்? ஏன்னா 3.5 தானே வரும். அடுத்து 4 போட்டீங்கன்னா ஆன்சர் 9π/2 இங்க வரும். சரியா? 6 தான் தாண்டக்கூடாது. அடுத்து நீங்க 5 போட்டீங்கன்னா ஆன்சர் 11. 6 போட்டீங்கன்னா 13π/2. 13 6.5 அது மட்டும் வராது. ஓகே, அப்ப இது வரைக்கும் நமக்கு வந்து +5 வரைக்கும் அப்படிதானே? அடுத்து மைனஸ் போடுவோமா? -1 போடுங்க. -1 போட்டீங்கன்னா -π/2 இல்ல -1 -π/2 தானே வரப்போகுது. அடுத்து -2 போட்டீங்கன்னா -3π/2. -3 போட்டீங்கன்னா -5. -4 போட்டீங்கன்னா அடுத்து -5 போட்டீங்கன்னா அடுத்து -6 போட்டீங்கன்னா -11π/2 தான் வரும். செக் பண்ணி பாரு. -11π/2. நீங்க -7 போனீங்கன்னா தான் -13/2 வரும். அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வர போறாங்கன்னு பாரு. 0 +1 -1னால +(-1) போடலாம். +2 -2னால +(-2) போடலாம். சோ +(-3) போடலாம். +(-4) போடலாம். +(-5) போடலாம். ஆனா இங்க -6 மட்டும் தான் இருக்கு. -6 மட்டும் தான் வரும். அப்ப என்னோட தேவையான ஆன்சர் பார்த்தனா என்னுடைய ஆன்சர் 2n + 1 × π/2 வரும். அண்ட் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த என்னுடைய பெர்ஃபெக்ட் வேல்யூ நமக்கு தேவைப்படும். சோ அதனால நல்ல கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. நீ இப்படி நிப்பாட்டினாலும் தப்பில்லை. சோ இதான் புக் பேக் ஆன்சரா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரிசல்ட். சரியா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கப்பா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு cos x = -1 கொடுத்திருக்காங்க. சரியா இல்லையா? -1. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த -1க்கு நான் வேல்யூ போட போறேன், cos உடைய வேல்யூ. அப்ப எப்படி அதெல்லாம் பார்த்தனா cos x = அப்படி இருக்குங்கப்பா. அப்ப ஆன்சர் சொல்லலாம் cos 0 சொல்லலாமா? அப்படி இருக்கு பதிலா -1 அப்படின்னா நீ cos π கூட சொல்லலாம். எப்படின்னா சொல்லலாம். ஓகேவா? சோ எப்படி பண்ணாலும் ஓகே தான். நீ cos π சொன்னா பிரச்சனை இல்ல. cos எப்படி π கொண்டு வர பாரு. அப்ப இந்த மைனஸ் எனக்கு ரிமூவ் பண்ணணும். என்ன cos கேன்சல் ஆகணும். அப்போ cos x = இந்த மைனஸ் ரிமூவ் பண்றா இருந்தா முன்னாடி படிச்ச ஃபார்முலா. சோ -cos θ அப்படின்னா cos π - θ படிச்சோமா? இந்த ஃபார்முலா படி cos π - 0 போட்டுடலாமா? இப்ப 0 ரிமூவ் ஆயிருமா? அப்ப cos x = இங்க யாரு வருவாங்க? cos π மட்டும் வருவாங்க. அப்ப இந்த இடத்துல போய் cos கேன்சல் உனக்கு என்ன மட்டும் வருவாங்க? வெறும் π. அப்ப x உடைய ஆன்சர் π மட்டும் வரும். ஆனா நமக்கு -π ல இருந்து +π வரைக்கும் வருமா இல்லையா? அப்ப இங்கேயும் நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் இருக்குது. யோசிச்சு பாரு. cos x = cos α அப்படின்னா x = 2nπ ± α படிச்சா இருக்குதாப்பா? எங்க படிச்சிருக்கோம்? நம்ம 11th படிச்சிருக்கோமா? cos x cos α. அப்ப இந்த இடத்துல நான் இந்த ஜெனரல் சொல்யூஷன் வச்சு அப்ளை பண்ண பாரு. அப்ப x = 2nπ ± α னா ± π வருமா? இதுல இருந்து பையன் நீங்க காமனா எடுத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாரு. 2nπ சாரி பையனை காமனா எடுத்துருக்கு. 2n ± 1 சோ இன்டு π. சரியா? இப்போ புக்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? ரெண்டு ஆன்சருமே வரலாம். புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்சருமே வரலாம். ரெண்டு ஆன்சர் எழுதி காட்டுறேன். x = நல்லா கவனிச்சு பாரு. 2n + 1 இன்டு π அப்படின்னு ஒரு ஆன்சர் வரலாம். அண்ட் x = 2n - 1 இன்டு π ன்னு வரலாம். சரியா இல்லையா? ஆனா இப்ப என்னுடைய ஆன்சர் தான் இங்க டிசைட் பண்ண போறோம். என்னுடைய ஆன்சர் இங்க என்ன வரப்போகுது, என்னுடைய ஆன்சர் இங்க என்ன வரப்போகுது அப்படிங்கறத பாப்போமா? ரெண்டுமே ஆன்சர் ரைட் தான்டா. புக்ல வந்து ஒரு ஆன்சர் தான் கொடுத்திருக்கா. சோ புக்ல என்ன ஆன்சர் அதே நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? என்ன பண்ண ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுக்க பாத்துக்க. சரியா? இப்போ n க்கு வேல்யூ டிசைட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் n க்கு 0 ன்னு போடு. n க்கு 0 போட்டா π இங்க இருக்கும். அடுத்து +1 போட்டா 3π இருக்கும். அண்ட் 2 ன்னு போட்டா 5π இருக்கும். அப்படி ஈக்குவல் இருக்குல்ல. அடுத்து 3 போட்டா வராது. அடுத்து -1 போடு. -π இருக்கும். சோ -2 போடு. -3π இருக்கும். சோ -3 போடு. -5π இருக்குதா? அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்ப 0 ஒரு ஆட்டி தான் வருது. +(-1 +(-2 -3). அப்ப 0 +(-1 +(-2 -3). சரியா? இது ஒரு ஆன்சர். இப்ப இந்த ஆன்சர் வந்து என்னன்னு பாப்போம். சொல்லு.
0 வருமா? வரும். ஓகேவா? அடுத்து +1 வருமா? +2 வருமா? யோசிச்சு சொல்லு. +2 +3 வருமா? +4 வராது. -1 வருமா? -2 வருமா? -3 வருமா? அப்ப இங்க என்ன ஆன்சர்? 0 +-1 +-2 3. ஓகேவா? அப்ப இங்க என்ன வித்தியாசப்பட்டு தெரியுதா? -3 +3. அப்ப இந்த ஜெனரல் ஃபார்ம் மாறதுல -3 +3 மாறுது. ஆனா அவனுக்கு புக் பேக்ல என்னதான் ஆன்சர் கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா x is equal to 2n plus 1 into pi. அப்போ என்னோடைய ஆன்சர் 0 +-1 +-2 and -3 தான் ரிசல்ட்டா கொடுத்திருக்கான். பட் நமக்கு இது ரிசல்ட்டா எழுதினாலும் ஓகே தான். ஆனா நமக்கு எப்படி ஆன்சர் எடுத்துக்க போறான்னு தெரியல. மோஸ்ட்லி புக் பேக் தான் எடுப்பாங்க. சோ அதெல்லாம் என்ன பண்ணிக்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கோ, செகண்ட் ஆன்சர் ஸ்கிப் பண்ணிடலாம். புக் பேக்ல என்ன இருக்கோ அதான் ஆன்சர் ரெஃபர் பண்ணுவாங்க. சோ அதனால கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. எக்ஸசைஸ் 4.2ல क्वेश्चन நம்பர் 2 பார்க்க போறோம். சோ என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. ஸ்டேட் த ரீசன். சோ இதுக்கு ரீசன் நீங்க என்ன பண்ண சொன்னா மட்டும் போதும் சொல்றாங்க. சோ ஆன்சர்ஸ் கேட்கல, ரீசன் தான் பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா cos inverse cos minus pi/6 not equal to minus pi/6. ஆமா, கண்டிப்பா இது உண்மைதான். சரிதானே? சோ இந்த क्वेश्चन எழுதிக்கலாம் பாருங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos inverse cos of minus pi/6 not equal to minus pi/6. இது கரெக்டான ஆன்சர். இதுக்கு ரீசன் என்ன ரீசன்? ஏன்னா minus pi/6 does not belongs to 0, pi. கரெக்ட் தானேப்பா? ஏன்னா ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா cos inverse cos x is equal to x ன்னு படிச்சிருக்கோம். சரியா? எப்போ x belongs to 0, pi அப்படிதானே? அப்ப இந்த 0க்கும் இந்த 180க்கு நடுவுல இருந்தா அதான் ஆன்சர். ஆனா minus pi/6 அப்படிங்கிறது இந்த 0க்கும் 180க்கு இன் பிட்வீன்ல இருக்காது. அப்ப இதுதான் மேக்ஸிமம் ஆன்சரா இருக்கும். சரி, இதான் ரீசனே, முடிஞ்சிச்சு. ஆனா இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? சம்டைம் நம்ம ஆன்சர் எழுதி கொடுத்து, சரியா இல்லையா? சோ இதுவே ரீசன் போதுமானது. சரியா? இப்ப ஆன்சர் எழுத போறோம். அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா cos inverse cos minus pi/6 மேல இருக்குது. சரியா? அப்ப இந்த cos வந்து இந்த மைனஸ் உள்ள முழுங்கிடுவாங்களா? உள்ள வாங்கிடுவோம். அப்ப எப்படி அதெல்லாம் cos inverse of cos of pi/6 நமக்கு மாறிடுமாப்பா? ஓகேவா? இப்போ நல்லா செக் பண்ணி பாரு. இந்த pi/6 அப்படிங்கிறது இந்த 0க்கும் பை நடுவுல இருக்கா இல்லையா? அப்போ சோ pi/6 belongs to சோ க்ளோசிங் இன்டர்வல் 0, pi இருக்கிறதுனால இதனோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? பிளஸ் pi/6 இருக்கணும். சோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டா இருக்க போது. அவன் கேட்டது ரீசன், இந்த இதுதான் முக்கியமான ரீசனா இருக்க போகுது. சரியா இல்லையா? minus pi/6 does not belong to 0, pi. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதோட ஆன்சர் எழுதி இருக்கோம். என்ன பண்ணிக்க, ஃபுல்லுமே எழுதி கொடுத்து. சரியாப்பா? Exercise 4.2ல question number 3. Is cos inverse minus x is equal to pi minus cos inverse x true அப்படின்னு கேட்கலாம். Justify your answer. அப்போ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவா கூட படிச்சு வச்சுக்கலாம். cos inverse குள்ள minus x இருக்கு சொல்ல அதை pi minus cos inverse x ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கலாம். சரியா இல்லையா? அப்ப இது உண்மையான ரிசல்ட்டான்னு கேட்கலாம். yes it is true. yes it is true. சரியா? இது ட்ரூ சொல்லியாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்? ஜஸ்டிஃபை பண்ண போறோம். இதை ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். அப்படி ப்ரூவ் பண்ணி நான் லெஃப்ட் சைடுல எடுத்துட்டு நம்ம ரைட் சைடுல கொண்டு வர போறேன். சோ கடைசி ரெண்டுமே ஈக்குவல் காட்டுன்னு வேலை முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ லெட் இந்த cos இன்வெர்ஸ் மைனஸ் x என்ன பண்றேன்? y ன்னு எடுத்துக்கிறேன். சரியா இல்லையா? பாருங்க, cos இன்வெர்ஸ் மைனஸ் x is equal to y. இப்போ இந்த cos இன்வெர்ஸ் நமக்கு ரைட்ல வந்தா காசா மாறிடுவாங்களா? அப்ப இங்க மைனஸ் x is equal to cos of y ன்னு மாறிடுவாங்களாப்பா? இப்போ இந்த x ல உள்ள மைனஸ் எனக்கு வேண்டாம்பா. அப்ப மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா இங்க மைனஸ் வந்துருவாங்களா காசுக்கு முன்னால? அப்ப x is equal to minus cos y ன்னு மாத்திக்கலாமா? இப்போ இந்த காஸ்ல உள்ள மைனஸை ரிமூவ் பண்ண போறேன். அப்போ ஃபார்முலா என்ன பண்ணணும்? pi minus y ன்னு போட்டுக்கலாமா? அப்ப x is equal to cos of pi minus y ன்னு போடலாம். அப்ப எதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா minus cos theta அப்படின்னு என்ன பண்ணலாம்? cos of pi minus theta அப்படிங்கிறது போடலாம். சோ அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இதுல என்ன பண்ண போறேன்? இந்த cos இருக்கா, இது இங்க கொடுத்து எப்படி மாறிடுமா? cos இன்வெர்ஸா மாறிடுவாங்களா? அப்ப எப்படி அதெல்லாம் cos இன்வெர்ஸ் x is equal to pi minus y ன்னு சொல்லுவியா? இப்போ y எங்க கொடுத்துரு, அந்த cos இன்வெர்ஸ் x கொடு. cos இன்வெர்ஸ் x மொத்தமா கொண்டு வர, அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் சைனா போகுது. சோ y இங்க வந்தா நமக்கு பிளஸ்ஸா மாறிடுவாங்க. pi மைனஸ் cos இன்வெர்ஸ் இங்க பிளஸ்ல இங்க வந்தா மைனஸா மாறிடுவாங்க.
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாம். இப்போ ஒய் இருக்கா இல்லையா? ஸோ ஒய்யோட ஆன்சர் யாரு? காஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. தட் இம்ப்ளைஸ் இந்த ஒய்க்கு பதிலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ரூஃப் பண்ணி பார்த்துருங்கப்பா. இந்த ஆன்சர் மேல இருக்குது பாருங்க, ப்ரூஃப் பண்ணிட்டோமா? அப்ப hence proved or hence verified. மேலே எஸ் சொல்லிட்டு ஓகே. இந்த வரி எழுதணும் மறந்துடாத. அதுவே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரூஃப் பண்ணி காட்டணும் பார்த்துக்கோ. Question number 4. Find the principal value of cos inverse 1/2. உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். cos inverse 1/2 அப்படின்னா cos எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? 60 டிகிரி அப்படிதானே? 60 டிகிரி. So what is the answer மா? π/3. So இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Question number 5 பா. டோட்டலா 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 சப்டிவிஷனுமே தனித்தனியா இண்டிவிஜுவலா 2 மார்க் கேட்பாங்க. சோ இன்ஷா நீங்க கேர்ஃபுல்லா என்ன பண்ணிக்க பார்த்து படிச்சுக்கிட்டு மிஸ் பண்ணிடாத. எல்லாமே சிம்பிள் क्वेश्चन தான். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் क्वेश्चनே கிடையாது. உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். எல்லாமே 2 லைன் தான் ஆன்சர். எழுதிரோமா? ஈக்குவல் டு சோ 2 க்கு 2 பா இன்டு cos எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? பை நம்ம ரேடியன்லயும் போடலாம் அல்லது என்ன பண்ணலாம், நீங்க இந்த டிகிரியாவும் போடலாம். சோ எப்படி போட்டாலும் கடைசி ரேடியனுக்கு மாத்திக்கோ. நான் இப்ப ரேடியன்ல போடவா டிகிரில போடவா? சோ அப்ப ரேடியன் என்ன போடலாம்? π/3. ஓகே. அப்போ இங்க பிளஸ். இப்ப sin போன எக்ஸஸ்ல உள்ளது. sin எந்த டிகிரிக்கு வரும்பா? சோ π/6 இஸ் கால்ட் 0 டிகிரி. π/6 0 டிகிரி 30 டிகிரி. இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுமா? அப்ப ஆன்சர் 2π/3. சரியா? பிளஸ் π/6. இப்ப எல்சிஎம் எடுக்கணுமா? அப்ப எல்சிஎம் எந்த டிவைட் இங்க 6 வந்துருமாப்பா? அப்ப இங்க 2 னா 4π பிளஸ் π. அப்ப டோட்டல் என்ன ஆன்சர்? 5π/6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? சப்டிவிஷன் 2 பாருங்கப்பா. ஈக்குவல் டு cos எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? இப்பதான் பாத்தீங்கன்னா டிகிரி 60 டிகிரி π/3 மைனஸ் இருக்குதா? மைனஸ் சைன் வெளியே கொடுத்துருமா? மைனஸ் வெளியே வச்சுக்கோ. வெளியே வச்சுருவியா? சைன் எந்த டிகிரிக்கு 1 வரும்? 90. 0வா? 90 π/2 வரும். π/2. சரியா? சைன் 1 அப்படிங்கிறது என்ன வரும்? 90 டிகிரி. சைன் 0 நம்ம 0. ஓகே தானே? ஓகே. இப்போ நம்ம இது எல்சிஎம் எடுத்தா வச்சுக்கியே டிவைட் 6 வந்துருமா? அப்ப இங்க என்ன வரும்? 2π மைனஸ் 3π. சோ ரெண்டு நீ சப்ட்ராக்ட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்? மைனஸ் π/6. நீ அப்படி சொல்லலாம். அப்படி என்ன பண்ணலாம்? இது வந்து எவ்வளவு டிகிரி சொன்னேன்? எவ்வளவு டிகிரி? 60. இது எவ்வளவு? அப்ப 6ல இருந்து 90 அப்படிதானே? 90 இருந்து கழிச்சா மைனஸ் 30. மைனஸ் π/6 டைரக்ட் டவுன் போடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் தப்பில்லை. ஓகே பாத்துக்கோ, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இங்க வாங்க. சோ இந்த இடத்துல மேல ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. இது cos a. இது நம்ம என்ன பண்ணலாம்? b வச்சுக்கலாமா? இது நமக்கு a ன்னு வச்சுக்கலாம். இது நமக்கு என்ன பண்ணலாம்? b ன்னு வச்சுக்கலாம். அப்ப ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos a cos b மைனஸ் sin a sin b. அப்படின்னா இது எதனுடைய ஃபார்முலாப்பா? cos a plus b உடைய ஃபார்முலா. சரியா? அப்ப இந்த ஃபார்முலா படி அந்த உள்ள வேல்யூ நமக்கு மாற போகுது. அப்ப எப்படி எழுத போறோம் பாத்துட்டே வாங்க. ஈக்குவல் டு cos inverse of cos a plus b. so a அப்படிங்கிறது வந்து என்னது? π/7. p அப்படிங்கிறது π/17. சரியா? இப்போ இது எல்சிஎம் எடுக்கணுமா? இப்போ எல்சிஎம் எடுத்து ஆன்சர் பண்ணி பார்ப்போம். cos inverse of இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்மா? 119 வரும். 119. அப்ப என்ன வரும்? 17π பிளஸ் 7π. ஓகேவா? இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? cos inverse of ரெண்டையும் கூட்டுப்பா. வாட் இஸ் தி வேல்யூ? 24π டிவைட் பை 119. இப்போ நல்லா கவனிச்சுப்பா. நான் ஃபார்முலா யூஸ் பண்ண இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 24 119 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு ஆன்சர் 1 தாண்டுமா? தாண்டாது. அப்ப 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். அப்ப 0 பாயிண்ட் சம்திங்னா 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். அப்ப 0πக்கும் 1πக்கு நடுவுல இருந்துச்சுன்னா ஆன்சர் 24π டிவைட் பை 119 தான் ஆன்சர். சோ பிலாங்ஸ் டு ஆன்சர் 0, π போடணும். அப்ப இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்கும். 0πக்கும் 1πக்கும் நடுவுல தான் இந்த 24π டிவைட் பை 119 இருக்கிறதுனால சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சரா இருக்கும். பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் 4.5 find the principal value அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. சோ என்ன क्वेश्चन கொடுத்தா எழுதிக்கலாம் பாருங்க. cos inverse of √3/2. சோ cos எந்த டிகிரிக்கு √3/2 வரும்? 30 டிகிரி. அப்ப வாட் இஸ் ஆன்சர்மா? 5/7.
6 இதான் ஆன்சர். எழுதிக்கப்பா. எக்ஸாம்பிள் சம் 4.6 சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா cos இன்வர்ஸ் -1/√2. சரியா? உனக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். சோ +1/√2 எவ்வளவுப்பா? காசுக்கு +1/2 எவ்வளோ? 45 டிகிரி அப்படிதானே? -1/√2னா செகண்ட் குவாட்ரண்ட் என்னவா இருக்கும்? எவ்வளோ? 135 டிகிரி. கேட்டுதானேப்பா? -1/√2னா 135 டிகிரி. அப்படி இல்லைன்னா என்ன சொல்றேன் பாரு, நல்லா கொஞ்சம் மைனஸ் வந்துச்சுன்னா, இங்க மைனஸ் வந்துச்சுன்னா பை முதல்ல போட்டுக்கோ மைனஸ். சரியா? இங்க மைனஸ் இருக்குனால செகண்ட் குவாட்ரண்ட் தான் இருக்கும். அப்ப 1/√2க்கு என்ன ஆன்சர்? அதான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இப்பதான் மேல ஃபார்முலா படிச்சோம், ஒரு பெரிய ஒரு சம் படிச்சோமா, காஸ் இன்வர்ஸ் குள்ள மைனஸ் வச்சுன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிளஸ் எக்ஸ் படிச்சோமாப்பா, அந்த ஃபார்முலா போட்டுக்கோ, தப்பெல்லாம் கிடையாது. சரியா இல்லையா? பி ஈக்குவல் டு பை மைனஸ் இது நம்ம என்ன பண்ணலாம், π/4 போடலாம். 1/√2னா இது எல்சிஎம் எடுத்து கழிச்சுனா ஆன்சர் 3π/4. சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். நீ டைரக்டாவும் ஆன்சர் போடலாம் அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர், அது உன்னோட இஷ்டம். சரியா? செகண்ட் சம் பாருங்கம்மா. செகண்ட் சம் இப்பதான் இந்த சம் படிச்சோம், செகண்ட் சப்டிவிஷன். இந்த சம் இல்ல, இதே மாதிரி ஒரு மாடல் சம் படிச்சோம். அங்க -π/6 அப்படிங்க -π/3 இருக்கு, அவ்வளவுதானே? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन எழுதிக்கிறேன். cos இன்வர்ஸ் ஆஃப் cos என்ன பண்ணலாம், -π/3. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ள வை பேருமா காசுக்குள்ள, அப்ப எப்படி அதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். cos இன்வர்ஸ் ஆஃப் cos π/3 இது டைரக்டா ஆன்சர் எழுதலாம் அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யலாம். இப்போ டைரக்டா ஆன்சர் எழுதா இருந்தா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சரியா? cos இன்வர்ஸ் cos x = what is the answer? x 0 to π அப்படிதானே? அப்ப இங்க டைரக்டா ஆன்சர் எழுதிரோமா? சோ π இன் போட்டு π/3 போட்டு பிலாங்ஸ் னு போட போறோம், 0, π இன் போட போறோம். அப்படி இல்ல சார் இது இப்படி செய்யல, நான் வேற மாதிரி செய்யறதா இருந்தா cos π/3க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு போடு. அடுத்து என்ன பண்ணு, நீ வந்து சிம்பிளா வந்து இது போடு. ஓகே, எப்படிலாம் செய்யலாம். சரியா? இது ஒரு மெத்தடாலஜி. இது வந்து என்ன பண்ணிருக்கேன், ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டெப் புரியுதாடா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். அப்படி இல்ல சார் வேற மெத்தட் செய்யறதா இருந்தா வேற மெத்தட் செஞ்சு காட்டுறேன் பாரு. வேற மெத்தட் இங்க இருந்து ஃப்ளோ பண்ற பாரு. ஈக்குவல் டு, சோ இது ஆன்சர் வந்துட்டு. சரியா? இதுதான் ஆன்சர். ஓகே, இது வேற மெத்தட் பண்றா இருந்தா இப்படி பண்ண பாரு. ஈக்குவல் போடாச்சு. இப்போ இந்த cos இன்வர்ஸ் அப்படியே வச்சு cos இன்வர்ஸ். சரியா? இப்போ cos π/3 அப்படின்னா எவ்வளவு டிகிரிப்பா? 60 டிகிரி. அப்ப ஆன்சர் எது? 1/2. அப்ப cos எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? π/3. சோ நீ எப்படி பண்ணாலும் உங்க ஆன்சர் ரைட் தான். சரியா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். சரியா இல்லையா? நீ ஸ்டெப் இது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ற மாதிரி இருக்கும், இது டைரக்டா ஃபார்முலா போட்டு பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு எது தோதுவாக நம்ம தாராளமா அப்படி பண்ணிக்கும். சரியா இல்லையா? நெக்ஸ்ட் போவோமாப்பா. நெக்ஸ்ட் பாருப்பா, இங்க வா. இந்த இடத்துல cos இன்வர்ஸ் cos 7π/6 பா. இப்போ நீ தான் ஆன்சர் பண்ண போற, நான் ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல, டைரக்டா என்ன பண்ண போறோம். ஓகேவா? இப்போ cos இன்வர்ஸ், இப்போ cos 7π/6னா எவ்வளவு டிகிரி அப்படின்னு சொல்ல போறேன். முதல்ல π/6 எவ்வளவு டிகிரிப்பா? π/6னா 30. சோ 37 கூட பெருக்கு, ஆன்சர் 210. அப்ப 210 டிகிரி. அப்ப cos 210 டிகிரி எவ்வளவுப்பா? சொல்லு, நீயா சொல்லு. cos 210 டிகிரி 30 டிகிரி வருமா? 30 டிகிரி. cos 30 டிகிரி எவ்வளோ? √3. என்ன ஆன்சரு? மைனஸ் √3/2. கேட்டதுடா, -√3/2 தானே வரப்போகுது. ஆமாவா இல்லையா? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? -√3/2 எங்க வரும்? π மைனஸ். வெரி குட். π மைனஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 ஈக்குவல் டு π மைனஸ் இது π/3 சாரி √3/2 எவ்வளவு டிகிரி சொன்னேன்? 30 டிகிரியா? π/6. அப்போ செப்பரேட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்? 5/6. சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். எக்ஸசைஸ் 4.2ல क्वेश्चन நம்பர் 7 பா. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x. சோ x க்கு பதிலா என்ன வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இந்த இன்இக்வாலிட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க. என்ன இன்இக்வாலிட்டி கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம எழுதிக்கிற பாருங்கம்மா. சோ π/2 less than cos inverse 3x minus 1 less than π. சரியாப்பா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு x ஓட வேல்யூ தான் தேவைப்படுது, நல்லாவே தெரியும் அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல cos இன்வர்ஸ் வந்து இந்த ரெண்டு சைடு மூவ் பண்ணா நம்ம கண்டிப்பா எப்படி மாறுவாங்க? காசா மாறுவாங்க. இங்க ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸ் படிக்க போறோம். எப்பவுமே cos இன்வர்ஸ் மட்டும் நம்ம ரெண்டு பக்கம் கொடுக்க சொல்ல இந்த இன்இக்வாலிட்டி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது எப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன் பாருங்க.
இப்போ காஸ் இன்வெர்ஸ் இங்க வந்துருமா? அப்படி என்ன சொல்லுவேன் ஆன்சரு? காஸ் பை பை 2 சொல்லுவியா? அடுத்து காஸ் இன்வெர்ஸ் இங்க வந்துருமா? அப்படின்னு சொல்லுவேன் காஸ் பை. இப்போ இதனுடைய வேல்யூ நீ சொல்ல. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் பை பை 2? 0. காஸ் பை உடைய ஆன்சர் -1. அப்போ இப்போ எக்ஸாம் எழுதி காட்டுறேன் பாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த வேல்யூ போட்டுருவேன். அப்ப இங்க 0ன்னு வரும், இங்க வந்து நமக்கு 1ன்னு வரும், சாரி -1 வரும். அப்ப அதே இன்இக்வாலிட்டி இருந்துச்சுன்னா 0 விட -1 பெருசா இருக்குமா? இருக்காது. சரி, அப்ப இது தப்பு தானே? இந்த வேல்யூ புரியுதா? அப்போ அதனாலதான் சொல்றேன் காஸ் இன்வர்ஸ் நம்ம இடத்த மாத்த சொல்ல கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும்? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சரியா? அப்ப ரெண்டு இடத்தையும் மாத்துறேன். இதை நான் வேற மாதிரி சொல்லிருந்தேன் பாத்துக்கோ. இப்ப இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் இங்க வந்தா காஸ் பை பை 2 வருமா? சரியா? இப்ப இங்க யாரு இருப்பாங்க? 3x -1 இருப்பாங்க. இங்க யாரு இருப்பாங்க? காஸ் பை இருப்பாங்க. சரியா? அப்ப இந்த இன்இக்வாலிட்டி லெஸ் தென் எப்படி மாறி நமக்கு வந்து கிரேட்டர் தெனா மாறிடுவாங்க. கரெக்டா போட்டுக்கணாப்பா? சரியா? அப்படி இல்லைன்னா கூட இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது ஒரு வேல்யூ, இது ஒரு மெத்தடாலஜி. ஓகேவா? இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சு பாரு. நம்ம ஆல் எஸ்டிசி கான்செப்ட் படிச்சிருக்கோமா? அதுல இங்க நமக்கு இது 90 டிகிரி, இது நமக்கு 180 டிகிரி. அப்படிதானே? யாரு தான் பாசிட்டிவா இருப்பாங்க? சைன் தான் பாசிட்டிவா இருப்பாங்க. அப்படின்னா பை பை 2ல இருந்து பை வரைக்கும் சைன் தான் பாசிட்டிவா இருப்பாங்க. ஆனா என்ன காசு இருக்கிறதுனால இப்போ ஒரு ப்ரீவியஸ் அடுத்தடுத்து 4.5 போஜல வெளியே காசு இருக்கும், உள்ள காசு இருந்தா ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். சோ கேன்சல் பண்ணி என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து சிம்பிளா வந்து அந்த 3x -1 போட்டுக்கலாம்டா. இப்படி இருக்குண்டா. நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன் பாருடா. இப்போ காஸ் இன்வர்ஸ் சாரி காசு இருக்கு, வெளியே காசு இருக்குது. காஸ் இன்வர்ஸ் x அப்படின்னா ஆன்சர் x ன்னு சொல்லிடலாம். சரியா இல்லையா? அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? இந்த x உடைய வேல்யூ வந்து ஒரு என்ன சொல்றாங்க, நமக்கு இங்க வந்து x உடைய வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? -1 to +1 அப்படிங்க சொல்லுவோம். கேட்டதானே? -1 to +1. ஆனா இங்க நமக்கு 3x -1 தான் இருக்குது. நமக்கு பெர்ஃபெக்ட் வேல்யூ கிடையாது. அப்போ இங்க பெர்ஃபெக்ட் வேல்யூ தெரியாது. ரெண்டையும் கட் பண்ணி என்ன பண்ணலாம்? x ன்னு போடலாம். ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கான் தெரியுதா? இந்த கண்டிஷன் கொடுத்திருக்கான் தெரியுதால? அப்ப இந்த கண்டிஷன் கொடுத்தா இந்த பை பை 2க்கும் பைக்கும் நடுவுல யாரு தான் பாசிட்டிவா இருப்பாங்க? சைன் தான் பாசிட்டிவா இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் கட் பண்ணா இந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி வெளியே ஒரு மைனஸ் வரும். இங்க வந்து ஒரு வெளியே ஒரு மைனஸ் போட்டு இங்க லெஸ் தென் போட்டு இங்க வேல்யூ போடுவோம். சொல்லுவோம், புரிஞ்சுக்க முடியுதா? இங்க என்ன பண்ணுவோம்? வெளியே ஒரு மைனஸ் போட்டுருவோம். சரியா? அப்படி உனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஞாபகம், காஸ் இன்வெர்ஸ் 2 சைன் 30ல இன்இக்வாலிட்டி மாறும். சரியா? இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரன்ட்ல சைனோட வேல்யூ பாசிட்டிவ். அப்ப காசை வந்து நமக்கு நெகட்டிவ் போடணும். அப்படி இந்த காசு ரெண்டு பக்கம் 30 இங்க ஒரு வெளியே ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் தான் மல்டிப்ளை பண்ணி உனக்கு இன்இக்வாலிட்டி மாறும். அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நீ எப்படி ஞாபகம் வச்சுனா ஓகே தான். அப்ப இது சிம்பிளா ஞாபகம் வச்சு. சரியா இல்லையா? உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே தானேப்பா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. சரியா? அப்ப நமக்கு இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் காஸ் இன்வெர்ஸ் ரெண்டு இடத்தையும் மூவ் ஆக சொல்ல கண்டிப்பா உனக்கு என்ன வந்துடும்? அந்த இன்இக்வாலிட்டி நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த வேல்யூ நீ போட சொல்ல இங்க நமக்கு என்ன வரும்? பை பை 2க்கு 0 கிரேட்டர் தென் 3x -1 கிரேட்டர் தென் -1. இதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். -1 லெஸ் தென் 3x -1 லெஸ் தென் 0. எனக்கு x தான் வேணும். அப்ப இந்த 1 ரெண்டு சைடு மூவ் பண்ணிடு. இந்த 1 இங்க வந்தா பிளஸ் ஆ போயிடும், இந்த 1 இங்க வந்தா பிளஸ் ஆ போயிடும். அப்ப ஆன்சர் 0 லெஸ் தென் 3x லெஸ் தென் 1. இப்ப இந்த 3 டிவைட் பண்ணிடு. அப்ப 0 லெஸ் தென் x லெஸ் தென் 1/3. அப்ப எனக்கு x உடைய ஆன்சர் இருக்கு. x belongs to இங்க ஈக்குவல் இல்ல, கண்டிப்பா ரவுண்ட் பிராக்கெட் தான் போடணும், ஸ்கொயர் பிராக்கெட் போடக்கூடாது. உன் இஷ்டமான பிராக்கெட் எல்லாம் போடக்கூடாது. சரியா? அந்த பிராக்கெட்டுக்கு என்ன மீனிங் பாத்துக்கணும். இங்க வந்து ஈக்குவல் இல்லாதனால நமக்கு ஓபன் பிராக்கெட் தான் வரும், ரவுண்ட் பிராக்கெட் தான் வரும். 0, 1/3. சோ இதுதான் நமக்கு தேவையான x உடைய வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த இடம் தான் காஸ் இன்வெர்ஸ் ரெண்டு இடம் மூவ் பண்ண சொல்ல இன்இக்வாலிட்டி மாறும் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உனக்கு போட முடியும்னா இப்படி போட்டு பார்த்துட்டு போடு. சரியா இல்லையா? 0 விட -1 பெருசா இருக்காது, சிறுசா இருக்கும். அப்படியாச்சும் என்ன பண்ணி இந்த இன்இக்வாலிட்டி சைனை என்ன பண்ணி சேஞ்ச் பண்ணிடு, மறந்துடாத. எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 8 பா. சப்டிஷன் 1 பாருங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. சப்டிஷன் 1ல காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் 4/5 பிளஸ் சைன் இன்வெர்ஸ் 4/5 இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸ் படிக்க போறோம். இந்த நோட்ஸ் எங்க இருக்குதுன்னா கடைசி எக்ஸசைஸ் 4.5ல இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் x பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் x is equal to answer π/2. so x belongs to -1 to +1. இதான் x உடைய ஆன்சர். சரி இல்லையா? சோ இந்த x உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா -1 to +1 இருக்கு.
சரியா இல்லையா? இப்படி இருக்கு சொல்ல நமக்கு இந்த ரெண்டுமே சேம் வேல்யூவா இருக்கு சொல்ல நம்ம நீங்க டைரக்டா π/2 போட்டு போயிடலாம். சரியாமா? அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் நல்லா பாரு, காஸ் இன்வெர்ஸ் 4/5 காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் மாதிரி, சைன் இன்வெர்ஸ் 4/5 சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் மாதிரி. இந்த எக்ஸோட ஆன்சர் ரெண்டையும் டிவைட் பண்ணா 0. something தான் வரும். சரி, அப்ப -1க்கு +1 நடுவில் இருக்குது. அப்ப டைரக்டா நம்ம நீங்க வந்து π/2 போடலாம்ப்பா. இந்த ரிசல்ட் படி π/2 போட்டீங்கன்னா cos of π/2 வாட் இஸ் தி வேல்யூமா? cos of π/2 ஆன்சர் 0. சோ இதான் நம்ம தேவை ரிசல்ட்டா இருக்கு. சரியா இல்லையா? இப்ப அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் நீ தான் ஹெல்ப் பண்ண போற, நீ தான் ஆன்சர் பண்ண போற, ரெடியா இருந்துக்கு. சரியா? பாரு நான் क्वेश्चन எழுதிக்கிறேன். சப்டிவிஷன் 2 பாருங்க. cos inverse of 4π/3 plus cos inverse of 5π/4. சரியா? நான் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாம டைரக்டா பண்ண போறேன். அந்த டிகிரியோட வேல்யூஸ் போட போறேன். பார்த்துட்டே வா. cos inverse சரியா? இங்க cos ன்னு போட்டேன். π/3 எவ்வளவு டிகிரிமா? π/3 60 into 4 240. அப்ப இங்க 240 போட்டுக்கலாமா? அடுத்து நீ வேல்யூ ஓகே பிளஸ் cos inverse of π/4 எவ்வளவு டிகிரிமா? π/4 45 into 5 225 டிகிரி. சரியா? நீ வேல்யூ சொல்றியா? ஓகே நீ ஆன்சர் பண்ணு பாப்போம். ஈக்குவல் டு cos inverse of cos 240 டிகிரி வேல்யூ எவ்வளவுப்பா? மைனஸ் சொல்லுப்பா, சத்தமா சொல்லு. -1/2 சரியா இல்லையா? பிளஸ் cos inverse of 225 டிகிரி வேல்யூ என்னப்பா? -1/2. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் போனா ஃபார்முலா போட்டு என்ன போடுவ? π minus cos inverse of 1/2 plus π minus cos inverse of 1/√2. சோ இப்போ இந்த பை கூட என்னமா ஒரு ஆன்சர்? 2π மைனஸ் இந்த 1/2 க்கு என்ன அர்த்தம்? cos எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? π/3 ஆ 6 ஆ? π/3 எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. சோ மைனஸ் இங்க 1/√2 ஆன்சர் π/4. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறியா? எல்சிஎம் எடுத்தா வாட் இஸ் ஆன்சர்? 12 வந்துருமா? 12 வந்துருமா? அப்ப இங்க என்ன வரும்? இங்க 12 வரும்னா 24. இங்க 12 24 பை மைனஸ் 4π இங்க 3π is equal to 24 பைல இருந்து 7π நீங்க கழிச்சீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்மா? 17π/12. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். Exercise 4.2 ல question number 6, find the domain of g of x is equal to sin inverse x plus cos inverse x. சோ ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். சரியா? சோ இதெல்லாம் மெஜாரிட்டியா கேட்க மாட்டாங்க. சோ கேட்டா ரொம்ப நல்லதுதான். சரியா இல்லையா? டைரக்டா sin inverse x க்கும் cos inverse x க்கும் டொமைன் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் sin போடுறேன், அடுத்து cos போடுறேன். ரெண்டையும் நம்ம கடைசியா மெர்ஜ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் sin எடுத்துக்கலாமா? domain of sin inverse x is closing bracket -1, +1 or x lies between -1 to +1. அப்ப இங்க sin inverse x இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பா என்னவா ஆன்சரா இருக்கும்? இதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஆன்சர் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. சரியா? அடுத்து செகண்ட் பார்ட் என்ன இருக்குன்னா cos inverse இருக்குது. அப்போ அதே வரிதான் எழுத போறோம். சோ domain of cos inverse x is so closing interval -1 to +1. அப்ப எப்படி அதெல்லாம் x less than or equal to -1 to +1. சோ இங்கேயும் cos inverse x ல வெறும் x தான் இருக்கு. அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். இப்ப ரெண்டுக்கும் பொதுவானதுதான் ஆன்சரா இருக்க போகுது. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்குது. அப்ப கடைசி எழுதுற என்னன்னா domain of இந்த ஃபங்க்ஷன் நேம் g of x னு கொடுத்ததனால g of x னு எழுதிக்கிறேன் is answer -1 to +1. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். Exercise 4.2 ல question number 6 subdivision 1, find the domain. சோ இங்க sin inverse இருக்காங்க and cos inverse இருக்காங்க. ரெண்டுக்குமே தனித்தனியா ஃபர்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமே எது காமனா இருக்கோ அதான் ஆன்சர். ரெண்டுக்குமே பொருத்தமான ஆன்சர் வரும். சரியா இல்லையா? அப்போ நான் ப்ரீவியஸ் சம்ல எழுதின மாதிரி தான் எழுதிக்கிறேன். sin inverse அதோட டொமைன் வந்து -1 to +1,
வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தா இது ஆன்சரா இருக்கும். நாங்க எக்ஸ் கிடையாது, நிறைய டேர்ம் இருக்கனால நம்ம வந்து இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல சிமிலர்லி காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஓட டொமைன் வந்து -1 to +1, வெறும் எக்ஸ் கிடையாது, பெரிய டேர்ம் இருக்கனால என்ன பண்ண போறோம், ரெண்டுமே நான் தனித்தனியா செப்பரேட்டா என்ன பண்ண போறோம், நம்ம பண்ண போறோம். சோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சம்மோட லென்த் பெருசா வரும் பாத்துக்கோ. சரியா? அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலா யார் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்கம்மா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2/3 less than or equal இங்க -1 to +1. எனக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் அங்க வச்சுக்கோ, மத்தவங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்ப 3 நேரம் எங்க கிராஸ் பண்ணிக்கோ. அப்ப 3 எங்க கிராஸ் பண்ணீங்கன்னா -3 less than or equal to மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 less than or equal to +3 வரும். இப்ப இந்த 2 ரெண்டு சைடு மூவ் பண்ணா இங்க பிளஸ்ஸா மாறும், இங்கே பிளஸ்ஸா மாறும். -1 less than or equal to மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் less than or equal ஆன்சர் என்னமா வரும், 5 வரும். சரியா? அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வச்சு ஃபார்முலா படிச்சா யாருக்கா இல்லையா ப்ரீவியஸ் சம்ல? சோ ரீகால் பண்ணிக்கிற பாருங்கம்மா. சோ a less than or equal to மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் less than or equal to b அப்படின்னா x belongs to, so closing interval -b, -a யூனியன் இங்க a, b அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சோமே இல்லையா? சோ இந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம அமைக்க போறோம். அப்ப இங்க அமைக்க எப்படி வரும் பாருங்க, இது நமக்கு a, இது நமக்கு b. சரியா? அப்ப x ஓட ஆன்சர் பாத்துருவாங்கம்மா. சோ x belongs to ஃபர்ஸ்ட் -b. அப்ப ஆன்சர் நமக்கு -b போடலாமா? கமா அடுத்து -a. அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, +1 மாறிடும். சரியா? யூனியன் அடுத்து இங்க ஓபன் பிராக்கெட் a. சோ a ஓட ஆன்சர் -1 கமா, சோ b ஓட ஆன்சர் என்ன பண்ணலாம், +5 போடுறோமா? சரி, இப்போ இத நீங்க நம்பர் லைன்ல போட்டாதான் கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும், எதுல இருந்து எது வரைக்கும். நம்பர் லைன் என்ன பண்ண ஃபிளாட் பண்ணி காமிக்கிறேன். சோ நம்பர் லைன்ல ஃபிளாட் பண்ண சொல்ல நல்லா கவனிச்சு பாரு. நமக்கு வந்து சோ இங்க எந்தெந்த நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கங்க. இங்க நமக்கு -5 பாரு, -5 இருக்குது, -1 இருக்குது, +1 இருக்குது, +5 இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்க பாரு, -5 ல இருந்து 1 வரைக்குமா பாரு, -5 ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும். அப்ப இது ஃபுல்லா எனக்கு வந்துரும். அடுத்து இது ஃபுல்லா கவர் ஆயிருமா? அடுத்து செகண்ட் வந்து -1 ல இருந்து +5, அப்ப இது ஃபுல்லா வந்துரும். அப்ப மொத்தமா -5 ல இருந்து +5 வரைக்கும் எடுத்துக்கலாமா இல்லையாப்பா? யூனியன் அப்படியே சேர்க்க தான் செய்யணும். அப்ப இந்த இன்டர்செக்ஷனா காமனா உள்ளது அப்படிதானே, இது யூனியன் அப்படின்னு சேர்க்கறதுனால அப்ப எக்ஸ் ஓட ஆன்சர் என்னவா இருக்க போதாங்கன்னா, சோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -5 to +5 தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட். சரி இல்லையா? இதே மாதிரி செகண்ட் பார்ட் பண்ணிடுவோமா? செகண்ட் பார்ட். சோ செகண்ட் பார்ட் பாருங்க, இங்க வந்து காஸ் இன்வெர்ஸ்க்குள்ள நமக்கு வேற டைம் இருக்காங்க, இப்ப எழுதிக்கலாம். 1 minus modulus of x by 4, so lies between less than or equal -1 to +1. இந்த 4 நேரம் இங்க கிராஸ் பண்ணுங்க, இந்த 4 நேரம் இங்க கிராஸ் பண்ணிக்கங்க. -4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to 4. அப்ப இந்த 1 இங்க மூவ் பண்ணுங்க, இந்த 1 இங்க மூவ் பண்ணா மைனஸ் ஆஃப் ஆயிரும். ஆன்சர் -5 less than or equal to minus modulus of x less than or equal to ஆன்சர் என்ன வந்துரும், +3 வந்துருமாப்பா. இப்ப இந்த மைனஸ் எனக்கு போடும், அப்ப என்ன பண்ண மைனஸா மல்டிப்ளை பண்ணுவீங்களா? மைனஸா மல்டிப்ளை பண்ண சொல்ல இங்க மாடுலஸ் ஆஃப் x வந்துரும், இங்க நமக்கு +5 வந்துரும், இங்க +3 வந்துரும். அப்ப இன்ஈக்குவல் நமக்கு சேஞ்ச் ஆயிருமா இல்லையாப்பா? சாரி, இங்க -3. சரியாப்பா? இப்ப என்ன பண்ண போறோம், இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க. அப்ப இது ரீஅரேஞ்ச் பண்ணி அப்படி அதெல்லாம் -3 less than or equal to modulus of x less than or equal to +5. so சேம் சிமிலர் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண சொல்ல இது நமக்கு a, சரியா? இது நமக்கு b. அப்ப நமக்கு x ஓட ஆன்சர் எப்படி எழுத போறோம் கவுன்ஸ் வாங்க. so x belongs to, so closing interval first -b, so -5 comma and -a, அப்ப +3 ஆ மாறிடுவாங்களா? யூனியன் அடுத்து a to b, so a ஓட ஆன்சர் -3 and b ஓட ஆன்சர் நமக்கு +5. சரியா? இதே மாதிரி நீங்க நம்பர் லைன் போட்டு பாத்தீங்கன்னா அதுவும் -5 to +5 தான் வர போகுது. ஓகே, நம்பர் லைன் போட்டு காட்டணுமா இல்ல நீ போட்டுருவியா? போட்டு காமிச்சிடவா? ஓகே பாரு, சோ நம்பர் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கம்மா. இதுல எதெல்லாம் இருக்குது, -5 இருக்குது, -3 இருக்குது, +3 இருக்குது, +5 இருக்குது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -5 to 3, சோ -5 ல இருந்து 3 வரைக்கும். அப்ப இது ஃபுல்லா நமக்கு கவர் ஆயிரும். அடுத்து -3 ல இருந்து +5, இது நமக்கு ஃபுல்லும் கவர் ஆயிரும். அப்ப டோட்டலா -5 ல இருந்து +5 வரைக்கும் கவர் ஆயிருமா இல்லையாப்பா? அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ x belongs to -5, +5. சரியா? இப்போ இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கமா ஆன்சர் எழுதுறா இருந்தா இந்த ரெண்டுமே காமனா தான் இருக்குது. அப்ப கடைசியா என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ஆன்சர் டொமைன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன இருக்குன்னா f of x. so domain of f of x is என்ன எழுத போறோம் அப்படின்னா x belongs to -5, +5
அல்லது நீ வெறுமனே க்ளோசிங் பிராக்கெட் மைனஸ் வைக்காம பிளஸ் யூ எழுதினாலே போதுமானது. எக்ஸாம்பிள் சம் 4.7. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு சம் பார்த்துருக்கோம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 2 பிளஸ் சைன் எக்ஸ் பை 3. அப்போ இந்த இடத்துல இந்த மொத்த டேமுக்கும் என்னென்ன வேல்யூலாம் போட்டால் நமக்கு டொமைன் அதாவது ப்ராப்பர் இன்புட் போட்டால் எதனா அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதுனால டொமைன் கேட்டிருக்காங்க. அப்போ டொமைன் ஆஃப் cos inverse x is closing interval -1, +1 or x lies between -1 to +1. ஓகே தானேப்பா? அப்ப இங்க வெறும் x கிடையாது, இங்க ஒரு பெரிய டேர்ம் இருக்குதுனால அந்த டேர்ம் இப்ப எழுதிக்கலாம். சோ இங்க வந்து 2 plus sin x divided by 3 less than or equal to இங்க less than or equal to இங்க -1 இங்க +1. ஓகே தானேமா? இப்ப எனக்கு x மட்டும் தான் வேணும். அப்போ 1 அங்க மூவ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 3 என்ன பண்ணுங்க, ரெண்டு சைடு என்ன பண்ணி மூவ் பண்ணிங்க, மல்டிப்ளிகேஷனா மாறிடும். அப்ப ஆன்சர் -3 less than or equal to 2 plus sin x less than or equal to +3 ன்னு மாறிடும். ஓகேவா? இப்ப அடுத்து இந்த 2 வந்து ரெண்டு சைடு மூவ் பண்ணா மைனஸா போயிடும். அப்ப இந்த 2 இங்க வந்தா மைனஸா போயிடும், இந்த 2 இங்க வந்தா மைனஸா போயிடும். அப்ப ஆன்சர் -5 ன்னு மாறும். less than or equal to இங்க sin x less than or equal to நமக்கு +1 ன்னு மாறிடும். சரியாப்பா? சோ இதுக்கு அப்புறம் இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு x தான் வேணும். அப்ப sin ரெண்டு பக்கம் வந்துருமா இல்லையா? அப்ப sin ரெண்டு பக்கம் வந்தா என்ன வரும்னா sin inverse of -5 less than or equal to x less than or equal to sin இங்க வந்தா sin inverse of நமக்கு என்ன 1 ன்னு மாறிடும். சரியா? இப்போ sin inverse 1க்கு வேல்யூ இருக்கு, ஆனா sin inverse -5க்கு வேல்யூ இல்ல. அப்ப நமக்கு படிப்படியா குறைக்கணும் அப்படிதானே? அதாவது -5 விட கம்மி -4 -4 விட கம்மி -3 படிப்படியா குறைச்சல எதுக்கு வேல்யூ வரும்னு பார்த்தா sin inverse -1 தான் வேல்யூ வரும். சரியா? அப்ப இந்த sin inverse -5 நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். அப்ப ரெடியூஸ் sin inverse of -5 into sin inverse of -1. சோ எங்க வேல்யூ வருதோ அது வரைக்கும் குறைச்சிக்கலாம். சரியா? -4 -3 -2க்கு வேல்யூ வராது, -1க்கு தான் வேல்யூ வரும் sin inverseல. அப்ப எப்படி எழுதலாம்னு பார்த்தனா sin inverse of -1 less than or equal x less than or equal to sin inverse of 1 ன்னு போடலாம். அப்ப எப்படி எழுதலாம்னு பார்த்தனா sin inverse of -1 அப்படினா ஆன்சர் -π/2 less than or equal to x less than or equal to sin inverse 1 னா ஆன்சர் நமக்கு +π/2. அப்ப நமக்கு டொமைனோட ஆன்சர் x belongs to ரெண்டுமே ஈக்குவல் இருக்கிறதுனால so closing bracket -π/2 is the smallest value and +π/2 is the largest value. So அப்ப இதுதான் நமக்கு தேவையான domain of this function.